மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது வரலாம். உலக அளவிலே பார்த்தீங்கன்னா ஏஷியா தான் வந்து நம்பர் 1 லீடிங் காஸ் ஆஃப் சிங்கிள் பார்ட்னர் தான்ற மாதிரிலாம் யாரையுமே நம்மளால சொல்ல முடியாது. அவங்கவுங்க லைஃப் இட் இஸ் பர்சனல். ஆக்சுவலாக ஈவன் இஃப் தே வாண்ட் டு தே கேனாட் ஹேவ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னுமே எவ்வளோ எஜுகேட்டடாக இருந்தால் கூட அந்த காண்டம்ஸ் அப்படின்ற வந்து. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். ஜனவரி மாதம் சர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்தாக செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த மாதத்தில் மக்களுக்கு சர்விக்கல் கேன்சர் பற்றின விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக கைனகாலஜிஸ்ட் டாக்டர் பிரியாதர்ஷினி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இந்த சர்விக்கல் கேன்சர் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா மேம்? ஃபஸ்ட்டு சர்விக்கல் கேன்சர் அப்படின்னா எந்த ஆர்கன்லேருந்து வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சர்விக்ஸ்னால் 2 விஷயம் இருக்குது. சர்வைக்கல் போன் அப்படின்னு, இன்னொன்று வந்து அந்த யூட்ரஸோட மவுத் தான் சர்விக்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜென்ரலாக கேன்சர் சர்விக்ஸ் அப்படின்னு பேசுகிறது வந்து நம்ம யூட்ரஸோட மவுத்து, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதுதான் யூட்ரஸோட மவுத்து தான் சர்விக்ஸ். இது இந்த போர்ஷன் தான். இங்கேயே பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு ஒயிட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அது இண்டிகேஷன் ஆஃப் ஒரு சர்வைக்கல் லீஷன். ஸோ நம்ம ஏதாவது பார்த்தோன்னா அது லீஷன் தான் சொல்ல முடியும். எடுத்த உடனே அது வந்து ஒரு கேன்சர் அப்படின்றது யாராலையுமே இது பண்ண முடியாது. ஸோ இந்த யூட்ரஸோட மவுத்தை தான் நம்ம சர்விக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பார்ட். இப்போ சர்வைக்கல் கேன்சர் வந்து ஹவு காமன்னா லேடிஸ்க்கு மெயினாக யூட்ரஸ், ஓவரி அண்ட் பிரெஸ்ட், இதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆர்கன்ஸு. ஸோ இந்த பிரெஸ்ட் வந்து நம்பர் 1. செகண்ட் இஸ் ஃபாலோட் பை இந்த சிஏ சர்விக்ஸ், கேன்சர் சர்விக்ஸ். இட் இஸ் ஸோ காமன் ஆர் ப்ரிவலண்ட்டாக. உலக அளவிலே பார்த்தீங்கன்னா ஏஷியா தான் வந்து நம்பர் 1 லீடிங் காஸ் ஆஃப் கேன்சர் சர்விக்ஸ் அண்ட் கேன்சர் சர்விக்ஸ்னால் வர டெத்து. அதிலும் இந்தியா ஏஷியாவில் அதுவும் இந்தியா, சைனா ஈக்குவலி வந்து அந்த அளவுக்கு ஹையர் கேசஸ் வந்து நம்ம ஊரில். அதுலேயும் எவ்ரி 5 கேசஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அதில் ஒரு கேஸ் இந்தியாவிலேருந்து வருது. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 20%. 5 in 1ன்னா 20% வந்து we are only having so much high load. And then இப்போ every 4% dies of CA cervixனா அதில் ஒருத்தர் வந்து இந்தியாவில் இருந்து. ஸோ அது 25%. ஸோ அந்த டெத்து, அந்த டிசீஸோட ஐடென்டிஃபிகேஷனும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இருக்கிறதுனால தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அடுத்தது அந்த டெத் ரேட்டும் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கணும் நமக்கு. ஓகே மேம். இப்போ வந்து இந்த ப்ரைவேட் பார்ட் வேறு இது அப்படின்றதுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, க்ளீனாக இல்லாததுனால தான் இது ஏற்பட்டுருது அப்படின்னு ஒரு வார்த்தையை பொதுவாக சொல்லிடுவாங்க. இது உண்மையிலேயே எதனால் ஏற்படுது மேம்? இது ஆக்சுவலி நீங்கள் கேட்குறதுல ஒரு பகுதி வந்து உண்மை தான். இது என்னன்னா, இது ஒரு வைரஸ்னால் வருது. நிறைய கேன்சர் வந்து வைரஸ்னால் ஒரு இனிஷியேட் ஆகிறதுல இது மெயின் வந்து இதுதான். சர்விக்ஸ், சிஏ சர்விக்ஸ்னால இது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வருது. அது ஏன் வருதுன்னா, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து பர்சனல் ஹைஜீன் கம்மியாக இருந்தால் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே 1% இருக்குன்னா கூட அதிகமாகிடும். அடுத்தது மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது வரலாம். ஆர் செக்ஸ் வித்தவுட் எனி ப்ரொடெக்ஷன். இது வந்து ரொம்ப காமன். பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்னுமே எவ்வளோ எஜுகேட்டடாக இருந்தால் கூட அந்த காண்டம்ஸ் அப்படின்ற வந்து அது ஸ்டில் நாட் மெனி யூஸ் இட் ரெகுலர்லி. வேணால் அந்த பர்த் கண்ட்ரோலுக்காக அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி அதில் இன்னொரு யூஸ் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் யூசஸ் அதுதான். ஆக்சுவலி பர்த் கண்ட்ரோல் இருக்குதோ இல்லையோ நீங்கள் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அன்லெஸ் இட் இஸ் வித் சிங்கிள் பார்ட்னர், இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு யூஸ் காண்டம்ஸ். இஃப் இட் இஸ் வித் மல்டிபிள் பார்ட்னர்ஸ், இப்போ நம்ம வந்து சிங்கிள் பார்ட்னர் தான்ற மாதிரிலாம் யாரையுமே நம்மளால் சொல்ல முடியாது. அவங்கவுங்க லைஃப் இட் இஸ் பர்சனல். பட் யூ ஷுட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பார்ட்னர் ஆல்சோ. ஸோ மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வித்தவுட் எனி ப்ரொடெக்ஷன் அண்ட் பர்சனல் ஹைஜீன் கம்மியாக இருந்தால் இது வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த வைரஸ்னால் இது பரவுது. இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்களோட கேன்சர் அந்த பை இன்டர்கோர்ஸ் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா அது இந்த இடத்துல செட்டில் ஆகுது. அது வந்து உங்களுக்கு அப்படியே உள்ள அந்த சர்விக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த டிஷ்யூஸ்குள்ளே போயிட்டு சம் மாற்றங்களை ஏற்படுத்துது. வைரஸ்னாலே உங்களோட செல்லுக்குள்ளே தான் போயிடும். ஸோ மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது ஒரு சிலருக்கு அது வந்து லோ கிரேட் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் லோ கிரேட் டியூமர்ஸு, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம், ப்ளீடிங் ஆகும். அதுக்கப்புறமா ஃபைனலாக வரது தான் வந்து கேன்சர் சர்விக்ஸ்.
ஸோ நம்ம ப்ராப்பராக அதுக்கு தான் நம்ம ஸ்க்ரீனிங் அப்படின்றது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே ஒழுங்காக ஸ்க்ரீனிங் ப்ராப்பராக பண்ணால் நம்ம வந்து அது வெரி ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்து இதை கண்டுபிடிக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் ஒன்லி கேன்சர் விச் யூ கேன் ஆக்சுவலி டிடெக்ட் லாங் பிஃபோர் இட் கம்ஸ். ஓகே மேம், இப்போ நீங்கள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருந்தால் சர்விக்கல் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு செக்ஷுவலாக இந்த மாதிரி டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்ட்னருக்கு டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கேன்சர் சர்விக்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு வராது. ஓகே. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் தான் வரும். இப்போ ஒருத்தர் கேன்சர் இருக்குது, அவங்க இன்டர்கோர்ஸ் இருக்காங்கன்னா உடனே அது கேன்சர் அப்படி பரவாது. அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி அது பல so many இயர்ஸ் உங்களோட அந்த டிஷ்யூஸ்குள்ளே இருந்து அதுக்கப்புறமா அது கன்வெர்ட் ஆகிறது தான் கேன்சர் சர்விக்ஸ். ஓகே. இப்போ சர்விக்கல் கேன்சர் இருக்கவங்க செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்கிறது ஓகேவா இருக்குமா, இல்லை வச்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லதா? மோஸ்ட்லி ஒன் சர்விக்கல் கேன்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படின்னும் போது அவங்களால அந்த அளவுக்கு ஆக்சுவலாக ஈவன் இஃப் தே வாண்ட் டு தே கேனாட் ஹாவ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பிகாஸ் யூ பை த டைம் யூ டயக்னோஸ் இட் ஆக்சுவலி இட்ஸ் cervical கேன்சர். அங்கே ஒரு சின்ன புண்ணு மாதிரி வரும். தேல் ஸ்டார்ட் ப்ளீடிங் when they have intercourse. நார்மலாகவே ப்ளீடிங் வரும், ஒரு மாதிரி ஸ்மெல்லி டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து அவங்களே அவாய்ட் பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் தே வில் அவாய்ட்.